அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/1/2025 மார்கழி மாத சனிக்கிழமை கூடாரவல்லி நோன்பன்று சனிமகா பிரதோஷம். இந்த நாளில் பசுவிற்கு இந்த பொருளை தானமாக கொடுத்தால் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். பசுவில் 30 முக்கோடி தேவர்களும் வாழ்வதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. பசுமாட்டிற்கு நம் கையால் கொடுக்கக்கூடிய தானியங்கள், நம் கையால் கொடுக்கக்கூடிய தானங்கள், இது அனைத்துமே கெட்ட கர்மாக்களை நிச்சயமாக குறைக்கும். கர்ம வினையின் பாதிப்பு நீங்கினால் பணத்தட்டுப்பாடு என்பது வாழ்வில் இருக்கவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக குறையும் என்று நம்பிக்கை. அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானத்தை நம்ம பசுவிற்கு கொடுக்கும்போது அதற்கான கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்று சனிமகா பிரதோஷ நாளில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பொதுவாக அமாவாசை அன்று மட்டுமே அகத்திக்கீரையை பசுவிற்கு தானமாக கொடுப்பது வழக்கத்தில் இருக்கு. குலதெய்வத்தின் அருள் வேணும் அப்படின்னா பசுவிற்கு பச்சை அரிசியையும் வெல்லத்தையும் தானமாக கொடுப்பது வழக்கத்தில் இருக்கு. தோஷங்கள் நீங்குவதற்கு அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்களை பசுவிற்கு தானமாக கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொரு வகையான தானங்கள் இருக்கு. பழங்கள், இது மாதிரி ஒவ்வொரு வகையான தானங்கள் இருக்கு. இந்த சனிமகா பிரதோஷ நாளில் எல்லை தானமாக கொடுக்கணும். பசுவிற்கு கொண்டு போய் நீங்கள் எல்லை தானமாக கொடுக்க முடியாது. நீங்கள் பெரிய பெரிய மளிகை கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா எண்ணெய் ஆட்டுவாங்க இல்லையா, செக்கு, அங்கே போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எள்ளு புண்ணாக்கு தருவாங்க. விலை ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது. 1 கிலோவே ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். உங்களால் 1 கிலோ வாங்க முடியல, ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ வாங்கி இந்த எள்ளு புண்ணாக்கை, எல்லையும் வெல்லத்தையும் பசு வச்சுருக்கவங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னா பொடித்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பசுக்கு தானம் கொடுக்கும்போது பசுவின் உரிமையாளரிடம் அனுமதி பெற்று தான் கொடுக்கணும். ஏன்னா சில பசுக்களுக்கு சில உணவுகள் சேராது. அதனால் பசுக்களுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் உங்களுக்கு பாவங்கள் ஏற்படும். அதனால் பசுவின் உரிமையாளரிடம் கேட்டுட்டு பசுவிற்கு தானம் கொடுங்க. எல்லையும் இப்படி நான் வெல்லத்தையும் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க, பசுவிற்கு தானமாக கொடுக்கலாமான்னு கேளுங்க. சரின்னு சொன்னாங்கன்னா கொடுங்க. இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. இல்லைங்க அதுக்கெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லை, நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க பசு வளர்க்குறவங்க கிட்ட எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு தொகையை நீங்கள் இன்றைய தினத்தில் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ம வினை தீர்ந்து உங்களுக்கு பணம் சேரும், யோகம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் புதிய சேனலை நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தவறாமல் பாருங்கள். தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே அதில் பதிவு செய்திருக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மகா பெரியவாவின் அருளாலும் சிவனருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.